எல்லாருக்கும் தொடர்ந்து நன்மை செஞ்சாலும் எனக்கு ஏன் தீமை வரணும் என்று சோர்ந்து போன ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பயபக்தியாயிருந்த கொர்நேலியு தனக்கு பிரதிபலன் கிடைக்கும் என்று கூட நினைக்காமல் ஏழைகளுக்கு தொடர்ந்து நன்மை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வந்தது, அது தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூடப்பட்டது. அது நிமித்தமாக அவர் வீட்டிற்கும் அவர் மூலம் அநேகருக்கும் ரட்சிப்பு வரத்தக்கதாக தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அநேக நேரத்துல நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருப்போம், ஆனா நமக்கு என்னமோ தீமைதான் முடியும். சோர்ந்து போய் நன்மை செய்யறத விட்டுறாதீங்க. ஏற்ற காலம் வருங்க, உங்களுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொடுத்து உங்களையும் உங்கள் மூலம் அநேகரையும் ஆசீர்வதிப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. பிரதிபலன் அளிக்கும் கர்த்தாவே, சோர்ந்திடாமல் தொடர்ந்து நன்மை செய்ய அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க எனக்கு கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.